வெடுக்குநாரி ஆலய நிர்வாகத்தினர் சிஐடி விசாரணைக்கு அழைப்பு. வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் செயலாளர் பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவில் இன்று விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். நெடுங்கணி வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தின் முன்னாள் தலைவர் சசிகுமார் மற்றும் செயலாளர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரை விசாரணை ஒன்றுக்கு வருமாறு வவுனியா பயங்கரவாத தடுப்பு விசாரணை போலீசாரால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அனைவருக்கும் வணக்கம். வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய முன்னாள் நிர்வாகத்தினரை பழைய ஒன்றுக்கான விசாரணைக்காக இன்றைய தினம் எமது பழைய நிர்வாகத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோரை இன்றைய தினம் குற்றத்தடுப்பு வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கமையாக இன்றைய தினம் நாங்கள் இருவரும் அதற்கான வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறோம். உண்மையில் மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னின்று உழைக்கின்றவர்களை பயங்கரவாத தடைச்சட்டத்தினூடாக நசுக்குகின்ற ஒரு வேலையை இந்த அரசாங்கமும் செய்வது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. தொடர்ச்சியாக மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முன்னின்று உழைப்பவர்களை இது அச்சுறுத்தலூடாக அவர்களை நசுக்குகின்ற செயற்பாடாகத்தான் பார்க்க வேண்டியாக இருக்கிறது. எங்களது ஆலயத்தினுடைய வழக்கு சார்ந்த பல விடயங்களையும் அதே போல தனிநபர் சார்ந்த பல விடயங்களையும் எங்களது குடும்பம் சார்ந்த பல விடயங்களையும் தெரிவு விசாரித்திருந்தார்கள். நாங்கள் அதற்கான அனைத்து பதில்களையும் சரியான முறையில் வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்பில் நாங்கள் இருக்கிறோமா என்றெல்லாம் விளைந்தார்கள். இவ்வாறு இவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தினூடாக மதம் சார்ந்த விடயங்களில் எம்மை போன்று முன்னின்று உழைக்கின்ற சமூக செயற்பாட்டாளர்களை இவ்வாறு பயங்கரவாத தடைச்சட்டத்தினூடாக அமர்த்துவது என்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. இவ்வாறு அமர்த்துவதன் ஊடாக மதம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னின்று உழைக்க மாட்டோம் என்பது அவர்களுக்கு ஒரு நிலையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதுவரைக்கும் நாங்கள் ஒரு கேள்வி கொண்டிருந்தேன். இதுவரைக்குமான எமது வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த வழக்கு கூட ஒன்று நிலுவையில் இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் விக்கிரகம் உடைத்தனுக்கு யாருமே நீங்கள் கைது செய்யப்படவில்லை. ஆனால் வெறுமனே பழைய நிர்வாகத்தை மாற்ற வந்தால் நீங்கள் திருவி விசாரிக்கின்றது வேதனை அளிக்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்த பொழுது அவர்கள் அதுக்கு பதிலளித்தார்கள். பழைய வழக்கொன்று சார்ந்த ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இந்த கேள்வியை கேட்கிறோம் என்ற ஒரு பதிலை வழங்குகின்றார்கள். ஆகவே எப்படித்தான் அவர்கள் கேள்வி கேட்டாலும் மதம் சார்ந்த விடயங்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக விசாரணை செய்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு ஏன் எங்களது அரசியல் தலைமைகள் மௌனமாக இருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நன்றி.